அதுதான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த செயல் வீரர்கள் தூத்துக்குடியில நாடாளுமன்ற தொகுதியுடைய செயல்வீரர் கூட்டம் நடைபெறுமா நடைபெறலாம் என்ற ஒரு கேள்விக்குறி கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து இருந்து வந்தது. அவருடைய விவரங்களை விளக்கமாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே நான் அதில் அதிகம் நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர் பேசுகிற போது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுக, அதற்கு துணையளிக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறைக்கு நேரத்திலிருந்து வரக்கூடிய உத்தரவு, அதன் காரணமாக பல்வேறு இடையூறுகள் நமக்கு ஏற்பட்டது உண்மை. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அதேபோல நம்முடைய சகோதரி வீராஜன் அவர்களும் என்னோடு அவ்வப்போது தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை பற்றியெல்லாம் என்னிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், ஒருவேளை போக்குவரத்திற்கு இடையூறாக காரணம் மாநகரத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய கூட்டமாக இருக்கிற காரணத்தால் அதிமுக நடத்தக்கூடிய செயலர் கூட்டமாக இருந்தால் ஒரு திருமண மண்டபத்தில் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்திற்கு 500 பேர் இருந்து அதிகமானால் 600 பேர் 700 பேர் இன்னும் அதிகமானால் 1000 வருகிறார்கள். அவ்வளவுதான் திருமண மண்டபத்தில். எனவே அவர்களுக்கு எங்கிருந்தால் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கூட்டத்தின் காரணமாக மக்களுக்கு போக்குவரத்திற்கு எந்த தொந்தரவும் இடையூறும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அமைச்சர்கள் வரக்கூடிய அப்படியே 500 பேர் 600 பேர் 700 பேரை எப்படி கூட்டி வருகிறார்கள் சொன்னால் பல பொட்டலங்களை கொடுத்து அதற்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. அழைத்து வந்து உட்கார வைத்து அவர்கள் கூலிக்கு வாங்கிய கூலிக்கு வந்து உட்கார்ந்து வைத்து போய்விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு இவ்வளவு இடைவெளி என்று சொன்னால், இதே தூத்துக்குடிகிற நம்முடைய பெரிய சாமிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் இப்போதே தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். அதுக்கு இப்போதே வெளியாகும் என்ன நடந்தது? இது செயல் வீரர்கள் கூட்டம். நான் முதலில் என்ன காவல்துறை முறையாகத்தான் மக்களுடைய நன்மையை கருதி, ஆனால் நமக்கு எதுவும் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்று நல்ல எண்ணத்தோடு. காரணம் என்னவென்று கேட்டால், நான் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் நடத்தி வைக்க வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே கடந்த 15ஆம் தேதி தொடங்கினேன். முதலாக திருச்சிக்கு சென்றேன். காலையிலே திருச்சி அந்த நாடாளுமன்ற தொகுதியை செயல்வீரர்கள் கூட்டம், மாலையிலே கரூர் நாடாளுமன்ற தொகுதியை செயல்வீரர்கள் கூட்டம். திருச்சியில் நடைபெற்றது நகரத்தை தாண்டி மாநகரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு புறநகர் பகுதியில. மாநகரத்தில் சிறந்ததாக இருந்தாலும் கொஞ்சம் போக்குவரத்திற்கு இடையூறான வகையிலே அது நடைபெற்றது. அதற்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டது. முறையாக அதை நடத்தி முடிப்போம். ஆனால் மாலையில் நடைபெறக்கூடிய கரூர் நாடாளுமன்ற தொகுதியை செயல்வீரர் கூட்டத்திற்கு எப்படி தூத்துக்குடிக்கு அனுமதி ரத்து என்று ஒரு செய்தியை அவர்கள் சொல்லினார்களோ, அதே போல 2 நாட்களுக்கு முன்பு கரூர் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அனுமதி ரத்து என்று ஒரு உத்தரவு போட்டார்கள். அனுமதி தந்து எப்படி
மாவட்ட செயலாளர் சொன்னார், இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா அனுமதியும் பெற்று முறையாக பெற்று பணம் கட்டி அதற்கான ரசீது பெற்று அதற்கு பிறகு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கடலூரிலும் இதே அனுமதி ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட காரணத்தால் உடனே அங்கிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் நீதிமன்றத்தை அழைக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? 5000 பேர் இருந்து 10,000 பேர் என்று இந்த கூட்டமைப்பில் கலந்து இருக்கிறார்கள் என்று நான் எதிர்பார்த்தோம். ஆனால் உங்களுக்கு போய் செய்திகளை பார்த்தால் ஒரு 25,000 பேர் வருவார்கள் என்று அதுவும் கரூர் நகரத்தின் மையப்பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதனால் போக்குவரத்து நிச்சயம் தடை ஏற்படும், இடைவெளி ஏற்படும் என்று அவர்கள் தெரிந்து அதற்கு அனுமதி மறுப்பதாக ஒரு தாக்கீது அளிக்கிறார்கள். உடனே இந்த தாக்கீதை பெற்ற நம்முடைய கழக தோழர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சென்றார்கள். வழக்கு நடந்துச்சு. அதை விசாரித்த நீதிபதி ஒரு தீர்ப்பு தந்தார். எந்த காரணத்தை கொண்டும் கூட்டம் ரத்தாக முடியாது, அது நடந்தே தீரும். ஆனால் சில விதிமுறைகள், அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய வாதங்கள் எல்லாம் ஒரு சிறந்த மைதானத்தில் எங்காவது ஒரு பக்கத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அவர்கள் வர வேண்டும். போக்குவரத்திற்கு இடைவெளியான வகையில் அது நடைபெற வேண்டும் என்று ஒரு நல்ல தீர்ப்பு உள்ளது. அந்த தீர்ப்புக்கு பிறகு அதை நடத்தி இருப்போம். எலக்ட்ரானியை சொல்வதை சொன்னால் தூத்துக்குடி நடைபெறக்கூடிய செயல்முறை கூட்டத்திற்கு அனுகூலமாக நான்கு சென்றேன் என்பது. ஆனால் அது உண்மை இல்லை. வேண்டுமென்று திட்டமிட்டு திருச்சியில, கரூரில, பெரம்பூரில, அதற்கு பிறகு திருவண்ணாமலை தொகுதியில, ஆரணி தொகுதியில, அதை தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியில, வேலூர் தொகுதியில, அதற்கு பின்னால் தென்காசி தொகுதியில, திருநெல்வேலி தொகுதியில் எல்லாம் நடந்திருக்கக்கூடிய கூட்டங்களை எல்லாம் பார்க்கிற போது இது ஒரு பெரிய மாநாடு போல் ஒவ்வொரு செயல்முறை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது தூத்துக்குடி கடந்தால் இன்னும் கழகத்திற்கு வலு சென்றுவிடும். எனவே ஆட்சிக்கு ஒரு திட்டப்பெயரை உண்டாக்கக்கூடிய வகையில் அங்கே பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் பேசுவார்கள். இது ஒரு பெரிய எழுச்சி திமுகவிற்கு வந்துவிடும் என்று அன்றி நடுங்கி பயந்து போய் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விட வேண்டும் என்ற நிலையில அவர் பேசுவதும் அவரும் கூட்டம் எப்படி நடக்கும்? என்ன தடையை சொல்லப்பட்டாலும் நாங்கள் நடத்தி விடுவோம். எனவே அதற்கு நீங்கள் எந்தவித மறுபடியும் சொல்லக்கூடாது என்று எதிரத்தில் திரும்ப திரும்ப கேட்டார்கள். நான் அதை நான் சொல்றேன். நான் மறுபடி சொல்ல மாட்டேன். நீங்க நடத்துவது நான் மறுக்கிறேன். ஆனால் இந்த நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நெருக்கடியில் அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் பேசுவதற்கு உரிமை வழங்கப்படவில்லை. பேசு சொல்வது பறிக்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தை பேசிட முடியாது, மறுசூழலை கடிதம் எழுதிட முடியாது, அறிக்கையாக வெளியிட முடியாது, எதையும் வெளிப்படையாக எழுத முடியாது. அந்த விசா சட்டம் இருந்த நேரத்தை 500க்கும் மேற்பட்டவர்கள் சிறைச்சாலையில் அன்றை கடைபிடித்து கிடந்தோமே. அப்போது அண்ணாவுடைய நினைவு நாள் இருந்த நேரத்தில் கூட அண்ணாவுடைய நினைவு நாளுக்கு அண்ணாவுடைய சமாதிக்கு வந்து வணக்கம் செலுத்தியவர்கள், மாலை வைத்தவர்கள், மரியாதை செய்தவர்கள் பட்டியலை கூட வெளியிட முடியாது. அப்படி வெளியிடாமல் விசா சட்டத்தை யார் யாரெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் என்ற அந்த செய்திகளை கூட வெளியிட முடியாது. அப்படி ஒரு